हमारा, तू मिला तो सब मिल गया। ओ बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा। अब तेरी ही यादों में रहूं, एक तेरे सिवा कुछ ना चाहूं। अब तेरी ही यादों में रहूं, एक तेरे सिवा कुछ ना चाहूं। जब तेरा सहारा पा लिया, जब तेरा सहारा पा लिया, अब दुनिया से हमको लेना क्या। बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा। तेरी यादों की बजती शहनाई, हर खुशी मेरे दिल में छाई। तेरी यादों की बजती शहनाई, हर खुशी मेरे दिल में छाई। एक तू मेरा और मैं तेरा, एक तू मेरा और मैं तेरा, बस यही नशा हमें भा गया। बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा। तेरी यादों में सब सुख मिलते हैं, तुझे पाकर के हर गुल खिलते हैं। तेरी यादों में सब सुख मिलते हैं, तुझे पाकर के हर गुल खिलते हैं। तेरे गुणों के गहने पहनूं मैं, तेरे गुणों के गहने पहनूं मैं, बस यही मेरी एक कामना। बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा। दुनिया में तू हमारा, शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता
रास्ता पहचानो, इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா அனைவருக்கும் பிரியமானவர். அதே போல் அவருடைய குழந்தைகளாகிய நாமும் அனைவருக்கும் பிரியமான ஆத்மாக்களாக இருக்க வேண்டும். ஸோ எல்லாருக்கும் பிரியமானவங்களாக ஆகணும்னா நம்முடைய மனம் எல்லையற்ற மனநிலையில் இருக்கணும். உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் ஒரு பாபாவின் குழந்தைகள். நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற எல்லையற்ற மனநிலையிலிருந்து விஸ்வ சேவை என்பது செய்யும். அம்மாதிரி நம்ம சேவை செய்யும்போது தான் அனைவருக்கும் பிரியமான ஆத்மாவாக ஆக முடியும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த செய்தியை நாம் கொடுத்தா, ஏன்னா பாபா நினைவின் மூலமாக தான் ஆத்மா பாவனாகவும் சக்திசாலியாகவும் சன்ஸ்கார பரிவர்த்தனைகள் ஏற்படும். ஆகவே இந்த செய்தியை உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த பரந்த விரிந்த மனநிலையோடு சேவை செய்யும்போது நாம் அனைவருக்கும் பிரியமான ஆத்மாவாக ஆக முடியும். 28/11/2024 ஓம் சாந்தி. बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, तुम एक बाप से ही सुनना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தை கூறுவதை தான் கேட்க வேண்டும். और सुनकर के दूसरों को सुनाना है. அவர் கூறுவதை கேட்டு பிறகு நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். இனிமையான குழந்தைகளே, ஒரு பாபா சொல்கிறதான் கேட்கணும், அதை கேட்டு நம்ம பிறருக்கும் சொல்ல வேண்டும். கேள்வி: बाप ने तुम बच्चों को कौन सी समझ दी है जो दूसरों को सुनाना है? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு புரிதல் என்பதை ஏற்படுத்தி உள்ளார், அதனை நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். பதில்: बाबा ने तुम्हें समझ दिया है, तुम आत्मा सब बाई बाई हो. பாபா உங்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தி உள்ளார், நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். तुम्हें एक बाप की याद में रहना है. நீங்கள் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். यही बात तुम सभी को सुनाओ.
இந்த விஷயத்தினை நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள். क्योंकि तुम्हें सारे विश्व की बाइयों को कल्याण करना. ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். தும்கி இச்சேவாக்கு நிமித், நீங்கள்தான் இந்த சேவைக்கு நிமித்தமாக உள்ளீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி अक्षर करके क्यों कहा जाता है? ஓம் சாந்தி என்ற சப்தம் ஏன் கூறப்படுகின்றது? எஹை பரீட்சை தேனா, இது அறிமுகத்தை கொடுப்பது. ஆத்மா கா பரீட்சை ஆத்மா ஹி தேதா. ஆத்மாவின் அறிமுகத்தை ஆத்மாதான் கொடுக்கின்றது. பாத்சித் ஆத்மா ஹி கர்த்தி ஹே ஷரீர் துவாரா. பேசுவது, இதர செயல்கள் செய்வது எல்லாமே ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலமாக செயல் செய்கின்றது. ஆத்மா பிகர் தோ ஷரீர் குச் கர் நஹி சக்தா. ஆத்மா இல்லாம ஷரீரம் ஒன்றும் செய்ய இயலாது. तो एक आत्मा अपना परीक्षை देती है. ஆக ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றது. அம் ஆத்மா ஹே பரம்பிதா பரமாத்மா கி சந்தான் ஹே. நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவின் சந்தானம். பக்தோ கதேதே அகம் ஆத்மா சோ பரமாத்மா. அவர்கள் கூறுகிறார்கள் ஆத்மாவே பரமாத்மா. तुम बच्चों को एक सब बातें समझाई जाती है. குழந்தைகளாகிய உங்களுக்கு இது அனைத்து விஷயங்களும் புரிய வைக்கின்றார். பாப் தோ பச்சே பச்சே ஹி கஹெங்கேனா. பாபா குழந்தாய் குழந்தாய் என்று கூறுவார் அல்லவா? ரூஹானி பாப் கிருத்தி ரூஹானி பச்சே. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளே என்று கூறுகின்றார். इन ऑर्गन्स द्वारा तुम समझते हो. இந்த ஆர்கன்ஸ் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாப் சம்ஜாத்தே பல பல கியான் ஹை ஃபிர் பக்தி. பாபா புரிய வைக்கின்றார், முதலில் ஞானம் பின்னர் பக்தி. ஐசி நஹி பஹலே பக்தி பீச்சே கியான். அவ்வாறு அல்ல, முதலில் பக்தி பிறகு ஞானம். पहले ज्ञान दिन है फिर भक्ति रात है. முதல்ல ஞானம் என்ற பகல், பிறகு பக்தி என்ற இரவு. फिर पीछे दिन कब आएंगे. பிறகு மீண்டும் பகல் என்பது எப்பொழுது வரும்? अब भक्ति का वैराग हो. இப்பொழுது பக்தியின் மீது வைராக்கியம். तुम्हारा बुद्धि में रहना चाहिए. உங்களுடைய புத்தியில் இதெல்லா ஞான கருத்துக்களும் இருக்கணும். ज्ञान और विज्ञान है ना. ஞானம் மற்றும் விஞ்ஞானம் என்று கூறப்படுகின்றது. अभी तुम ज्ञान की पढ़ाई पढ़ रहे हो. நீங்கள் இப்பொழுது ஞான கல்வியினை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். फिर सत्य त्रेधा में तुमको ज्ञान की प्रालब्ध मिलती है. பிறகு சத்தியுகம் திரேதா யுகத்தில் ஞானத்தினுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்கின்றது. ज्ञान बाबा अभी देता है. ஞானம் பாபா இப்பொழுது தருகிறார். जिसकी प्रालब्ध फिर सत्य में होगा. இதனுடைய பலன் என்பது சத்தியுகத்தில் இருக்கும். எக்ஸ் சம்ஜானே கி பாத்தே ஹேனா. இதெல்லாம் புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள். அபி பாப் தும்கோ ज्ञान दे रहा है. இப்பொழுது பாபா உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். तुम जानते हो फिर हम ज्ञान से परे विज्ञान अपने घर शांतिधाम में जाए. நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, பிறகு என்ன ஆயிடுவீங்க? ஞானத்துக்கு மேம்பட்ட நிலை விஞ்ஞானம், அதாவது நம்முடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்வோம். உஸ்கோ ந ज्ञान ந பக்தி கஹி. அதனை ஞானம் என்றோ பக்தி என்றோ கூற மாட்டோம். உஸ்கோ கஹா ஜாத்தா ஹை விஞ்ஞான்.
ज्ञान से परे शांति धाम में चले ஞானத்தை கடந்து சாந்தி தாமத்திற்கு செல்கிறோம். அதனை விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. एक सब ज्ञान बुद्धि में रखना, அனைத்து ஞானமும் புத்தியில் பதிய வைக்க வேண்டும். बाप ज्ञान देता है कहाँ के लिए? பாபா ஞானத்தை தருகின்றார் எதற்காக? பவிஷ்ய நை துனியா के लिए देता, எதிர்காலத்தில் புதிய உலகத்திற்கான ஞானத்தினை தருகிறார். नई दुनिया में जाएंगे तो पहले पहले अपने घर ज़रूर जाएगा. புதிய உலகம் போவதற்கு முன்னாடி முதல்ல நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்வோம். முக்திதாம் மே ஜானா, முக்திதாமம் என்ற வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஜஹா ஆத்மா ரக்தி ஹே வஹா தோ ज़रूर जाएंगे. ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு முதலில் அவசியம் செல்வோம். एक नई नई बातें ही तुम ही सुनते हो और कोई समझ नहीं सकता. இந்த புதிய புதிய கருத்துக்களை நீங்கள் தான் கேட்குறீங்க, வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. तुम समझते हो हम आत्मा स्पिरिचुअल फादर के स्पिरिचुअल बच्चे है. நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டீங்க, நான் ஆத்மா ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தை நான். रूहानी बच्चों को ज़रूर रूहानी बाप चाहिए. ஆன்மீக குழந்தைகளுக்கு அவசியம் ஆன்மீக தந்தை வேண்டும். रूहानी बाप और रूहानी बच्चे, रूहानी बच्चों को एक ही रूहानी बाप. ஆக ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள். रूहानी बच्चों को एक ही रूहानी बाप. ஆன்மீக குழந்தைக்கு ஒரே ஒரு ஆன்மீக தந்தை இருக்கார். பக் ஆக்கர் நாலேஜ் தேதா ஹை, அவர் ஞானத்தினை தருகின்றார். பாப் கைசே ஆத்தா ஹை வக் பி சம்ஜாயா ஹை, அவர் எவ்வாறு வருகின்றார் இதுவும் நமக்கு பாபா புரிய வைக்கின்றார். பாப் கோ யாத் கரோ क्योंकि वही पतित पावन. பாபாவை நினைவு செய்யுங்கள், ஏன்னா அவர் தான் பतित पावन. तो बुद्धि वहाँ चली जाती है, बुद्धि उड़ने மேலே போயிடுது. बच्चों को समझाने से समझ जाती क्योंकि पहले बेसमझ थे. குழந்தைகளுக்கு புரிய வச்சா புரிஞ்சுக்கிறான். ஏன்னா முன்னாடி குழந்தைகளும் எப்படி இருந்தீங்க, எதுவும் புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தீர்கள். भक्ति मार्ग में बेसमझाई से रावण की चंबे में आने से क्या कर. பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாதவர்களாக ஆகி என்ன பண்ணுறாங்க, ராவனுடைய பிடியில் போயிட்டாங்க. அப்போ என்ன செய்தோம், சீச்சி பஞ்சாத்தா ஹே, ராவனுடைய பிடியில் போய் சீச்சியாக ஆகிவிடுகிறார்கள். शराब पानी से क्या बन जाते हैं, शराब गंदगी को भी और ही फैलता है. மதுபானத்தின் மூலமாக அவைகளுக்கு அடிமையாகி மனிதர்கள் என்னவெல்லாம் செய்கிறாங்க. இந்த மதுபானத்தினால தீமைகள் பரவுகின்றது. तुम बच्चों को बुद्धि में बेहद का बाप से हमको वर्षा लेना है. குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இப்போ என்ன இருக்கு, எல்லையற்ற தந்தைகிட்டிருந்து நான் எல்லையற்ற ஆஸ்தியினை பெற வேண்டும். கலப் கலப் லேத்தே ஆயே, ஒவ்வொரு கல்பமும் நாம் அவரிடம் பெறுகின்றோம். इसलिए देवी गुण भी जरूर धारण करना है. ஆதலால் தெய்வீக குணங்களையும் அவசியம் தாரணை செய்ய வேண்டும். कृष्ण के दैवी गुण की कितना महिमा है. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தெய்வீக குணங்களுக்கு எவ்வளோ புகழ் பாடுறாங்க. வைகுண்ட மாலை கித்னா மீட்டா ஹே, வைகுண்டத்திற்கே எஜமானர் அவர் எவ்வளோ இனிமையாக இருக்கின்றார். அபி கிருஷ்ணகி டைனாஸ்டி நஹி கஹெங்கே, இப்போ இருப்பவர்களை கிருஷ்ணனுடைய டைனாஸ்டின்னு சொல்ல முடியாது. விஷ்ணு அத்வா லக்ஷ்மி நாராயண்கி கஹெங்கே, விஷ்ணு உடைய வம்சாவளி, லக்ஷ்மி நாராயண் வம்சாவளி அல்லது கிருஷ்ணன் வம்சாவளின்னு சொல்லுவாங்களா. अभी तुम बच्चों को मालूम ही बाप की सत्य राजाई की डायनास्टी स्थापन करते. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், பாபா தான் சத்திய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்குண்டான
வம்சாவளியை தயார் செய்கிறார். இச்சித்திர ஆதி பல் நபி ஹோ தோபி சம்ஜா படவிளக்க சித்திரங்கள் இல்லாட்டி கூட நாம் அவங்களுக்கு ஞானம் கொடுத்து புரிய வைக்க முடியும். மந்திர் தோ போத் பந்தி ரதி, ஆலயங்கள் நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க. जिनमें ज्ञान ही फिर औरों को भी कल्याण करने आप समान बनाने बातें रहेंगे. மற்றவங்க நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று ஓடி ஓடி சேவை பண்ணணும், ஞானம் கொடுக்கணும். अपने को देखना हमने कितनों को ज्ञान सुनाया. தன்னை தானே பாருங்க, நான் எத்தனை பேருக்கு ஞானத்தை கூறினேன். கை கைக்கு ஜட் ஞான் கா தீர் லக் ஜாத்தா ஹை. ஒரு சிலருக்கு ஞானத்தின் அம்பு எளிதாக பதிந்து விடுகின்றது. शिव बाबा का पाठ न बजावे फिर तो कोई काम का न रहे. शिव बाबா இந்த உலக நாடகத்தில் எந்த பாட்டுமே நடிக்காமல் இருந்திருந்தால் அப்போ அவர் எதுக்கும் பயனற்றவராயிடுவார். வேல்யூ ஹி நஹிர், அப்போ அவருக்கு வேல்யூவே இருக்காது. उनकी वैल्यू तब होता जबकि सारी दुनिया को सद्गति में पहुंचाता है. அவருக்கு எப்போ மதிப்புண்டாகின்றது, அவர் முழு உலகத்திற்கும் சத்கதியை கொடுக்கின்றார். உன்கி மகிமா பக்தி மார்க், அவருடைய மகிமைகளை பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க பாடுறாங்க. கேஹனா மாத் ரக் ஜாத்தே பரம்பிதா பரமாத்மா பாவன் பனானே வாலா ஹே. வெறும் வாயில் சொல்கிறவங்க மட்டும் சொல்கிற அளவு இருக்காங்க. சத்கதி தாத்தான்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவர் எப்படி சத்கதி தருகிறார் அப்படிங்கிறது தெரியல. வக் சிர்ஃப் காட் ஃபாதர் கருத்து டீச்சர், அதனால் அவங்க அப்பான்னு மட்டும் சொல்கிறாங்க, காட் ஃபாதர்னு சொல்கிறாங்களே தவிர டீச்சர் பார்ட் அவர் பிளேன் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரியாது. கேஹினா மாத்திர சத்தே பரம்பிதா பரமாத்மா பாவன் பனானே வாலா ஹை. பரம்பிதா பரமாத்மா நம்மை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் என்று வெறும் சொல்லலை மட்டும் சொல்கிறாங்க. சத்கதி கர்னேவாலா பி நஹிகத், சத்கதி இவர் தான் செய்வார்னு கூட சொல்கிறதில்ல. பல் காயன் மே ஆத்தா சர்வகா சத்கதி தாத்தா ஏகை, புகழ் பாடும்போது அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒருவர் தான். பரந்து பிகர் அர்த்த கதிதிகை, ஆனால் பொருள் எதுவும் புரிந்து கொள்ளாமல் வெறும் வாயளவு சொல்லளவு சொல்லிடுறான். அபி தும் ஜோ குச் கத்தே ஹோ அர்த்த சகித் ஹே, ஆனால் நீங்கள் இப்போ எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதில் எல்லாத்தையுமே பொருள் நிறைந்திருக்கின்றது. சமஸ்தே ஹோ அம் பக்திக்கு ராத் அலக், பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, பக்திக்கு அப்புறம் இரவு வருதுன்னு நினைக்கிறாங்க. दिन का भी टाइम होता है, நாளுக்கு கூட டைம் ஏற்படுகிறது. பக்தி கபி டைம், பக்தி கூட அதனுடைய நேரத்தில் ஆரம்பமாக. பேஹத் கி பாத்தே ஹே, இவைகள் அனைத்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். तुम जानते हो आधा कल्प रावण राज जिसमें अनेक प्रकार का दुख, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க ராவண ராஜ்யத்தில் அநேக விதமான துக்கங்கள். பாபா ने नई दुनिया स्थापन करते ही ना, பாபா தான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். உஸ்மே சுக்குகே சுக்கு மில்தா, அதில் கிடைப்பதே சுகம்தான், என்றைக்குமே சுகந்தார். கா ஜாத்தா ஹே சுக்கு துக்கு கா கேல் ஹே, சுகம் துக்கம் என்ற விளையாட்டு இது என்று கூறப்படுகின்றது. சுக்குமானா ராம், துக்குமானா ராவன். சுகம் என்றாலே ராமர், துக்கம் என்றாலே ராவணன். ராவன் பர் ஜீத் பாத்தே ஹோ ஃபிர் ராம்ராஜ் கஹாஜ், ராவணன் மீது நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், ஆகவே பின்னாடி அது ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஃபிர் ஆதா கலபாத் ராவன், அதுக்கப்புறம் பாதி கல்பத்துக்கு அப்புறம் ராவணன் வர்றான். ராம்ராஜ் பர் ஜீத் பெஹன்ராஜ், ராமராஜ்யத்தின் மீது வெற்றி பெற்று ராஜ்யம் ராவணன் செய்கிறான். தும் அபி மாயா பர் ஜீத் பாத்தே ஹோ, நீங்கள் இப்பொழுது மாயின் மீது வெற்றி பெறுகிறீர்கள். அக்ஷர் பை அக்ஷர் தும் அர்த்த சகித் கர்த்தே ஹோ,
நீங்கள் ஒவ்வொரு சொல்லும் அதனுடைய பொருள் புரிந்து செய்கிறீங்க. எக் துமாராகை ஈஸ்வரிய பாஷா, இது உங்களுடைய ஈஸ்வரிய பாஷா. ஏ கோய் சம்ஜேங்கே தோடிக்கு, இது யாராவது புரிஞ்சுக்குவாங்களா? பேசிக் அல்ஃபபெட்ஸ் ஏபிசிடி படிக்காமையே ஒரு 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார வச்சா எதாவது புரியுமா? ஸ்டூடெண்ட் தான், பட் பேசிக் தெரியாமல் போய் உட்காந்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி பாபாவுடைய ஞானம் கூட எல்லாருக்கும் புரியாது. ஈஸ்வர் கேசே பாத் கர்த்தா, ஈஸ்வரன் எப்படி பேசுகின்றார். தும் ஜான்தே காட் ஃபாதர் கி பாஷா ஹை, உங்களுக்கு தெரியும் இந்த முரளி யாருடையது? காட் ஃபாதருடைய மொழி. क्योंकि गॉड फादर नॉलेजफुल है, ஏன்னா காட் ஃபாதர் தான் ஞானம் நிறைந்தவர். गाया भी जाता है वह ज्ञान का सागर नॉलेजफुल है, அவர் ஞான கடல் என்றும் மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. ஜரூர் கிசிக்கு तो நாலேஜ் देंगे அவசியம் அவர் ஞானக்கடல் என்று மகிமை பாடியிருக்காங்க. நாலேஜ்ஃபுல் என்றாலே அவசியம் அவர் யாருக்காவது ஞானம் என்பதை கற்றுக் கொடுப்பார். அபி தும் சமஸ்தே ஹோ கைசே பாபா நாலேஜ் தேத், இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க எப்படி பாபா ஞானத்தை தருகின்றார். अपना भी पहचान देता और सृष्टि चक्कर का भी नालेज, தன்னை பற்றிய அறிமுகத்தினையும் கொடுக்கின்றார், மேலும் கால சக்கரத்தின் ஞானத்தையும் தருகின்றார். அபி தும் சமஸ்தே ஹோ கைசே பாபா ஹே, இப்போ நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் பாபா எப்படிப்பட்டவராக இருக்கின்றார். ஸ்வதர்ஷன் சக்கரஹேனா, ஸ்வதர்ஷன சக்கரம் அல்லவா. याद करने से हमारा पाप कटती जाती है, நினைவு செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் துண்டித்து கொண்டே இருக்கும். ஏகை துமாரா அஹிம்சக் சக்கர யாத், இந்த சக்கரம் அஹிம்சையானது. யாருடைய தலையை கட் பண்ண சொல்லக்கூடிய சக்கரம் கிடையாது, இது அஹிம்சையான சக்கரம். பக் சக்கர ஹிம்சை, உலகத்தில் காட்டக்கூடிய சக்கரம் ஒரு ஹிம்சையான சக்கரம். சிர் காட்னிக், அது தலையை போய் வெட்டிடுறது. वह अज्ञानी मनुष्य एक दो को सिर काटते रखता है, அஞ்ஞான மனிதர்கள் ஒருவர் மற்றவருடைய தலையை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். तुम इस विदर्शन चक्र को जानने से बादशाह पाते, நீங்கள் இந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை அறிவதன் மூலமாக ராஜாக்களாக ஆகிறீர்கள். காம் மகா சத்ரு ஹே ஜிசே ஆதிமத்யந்த் துக்கம் மில்தா, காமம் என்பது மகா எதிரி, இதன் மூலம் பாதி கல்பம் நீங்கள் என்ன அடைகிறீங்க? துக்கத்தை பெறுகிறீர்கள். வகை துக்கா சக்கர, அது துக்கத்தின் சுழற்சி. तुमको बाप एक चक्र का नॉलेज समझा, பாபா இப்போ உங்களுக்கு இந்த சக்கரத்தை பற்றிய ஞானம் புரிய வைக்கின்றார். ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பனா தேதா ஹே, நம்மை ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்கி விடுகின்றார். சாஸ்திரம் में तो कितनी कथाएं बनी दी, சாஸ்திரங்களில் எத்தனை கதைகள் உட்காந்து எழுதி வச்சான். तुमको अभी वक्त सब बोलना पड़ता है, இப்போ பாபா சொல்கிறாரு சாஸ்திரங்களில் படித்த கதைகள் யாவும் நாம் மறக்க வேண்டும். சிர்ஃப் ஏக் பாப் கோ யாத் கர்னா, ஒரே ஒரு பாபா மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். கியூங்கி பாப் செஹி ஸ்வர்க்கி வர்சாலே, ஏனென்றால் பாபா கிட்டிருந்தால் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியினை பெறுவோம். வர்ஷா லேனே கேலியே யாத் கர், ஆஸ்தியினை பெறுவதற்காகத்தான் நீங்கள் நினைவு யாத்திரை செய்கிறீங்க. பாப்கோ யாத் கர்னா ஒரு வர்ஷே லேனா, பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அவரிடம் இருந்த ஆஸ்தியை பெற வேண்டும். கித்னா சஹஜ், பாபா எவ்வளோ சிம்பிள்ஃபை சொல்லிட்டார், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். बेहद का बाप नई दुनिया स्थापन करता है तो वर्षा लेने के लिए याद करते हो. எல்லையற்ற தந்தை
எல்லையற்ற புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஆகவே நாமும் அந்த காரியத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏகை மன்மனபவ மத்யாஜித் பவ, இதைத்தான் பாபா மன்மனபவ மத்யாஜித் பவங்கிறார். பாப் और वर्षे को याद करते हैं. பாபா மற்றும் ஆஸ்தியினை நினைவு செய்கிறீர்கள். बच्चों को खुशी की पारा चढ़ा रखना चाहिए. குழந்தைகளுக்கு குஷி என்பது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அம் பேகத் கி பாப் கே பச்சே, நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். बाप स्वर्ग की स्थापना करते अब मालिक थे, फिर जरूर होगा. பாபா ஸ்வர்க்க ஸ்தாபனை என்பது செய்கின்றார், நாம் மாலிக்காக இருந்தோம். फिर तुम नरकवासी हुई, அதுக்கப்புறம் பின்னாடி நரகவாசி ஆயிடுங்க. சத்தோ பிரதான் தே அப் தமோ பிரதான் பனே, சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோ பிரதானமாயிட்டீங்க. பக்தி மார்மே ஹம் ஹி ஆயே ஹே, பக்தி மார்க்கத்தில் நாங்களும் வந்தோம். ஆல்ரவுண்ட் சக்கர லகாத்தே ஹினா, ஆல்ரவுண்ட் சக்கரம் சுற்றி வர்றீங்க. हम भारतवासी सूर्यवंशी थे, फिर चंद्रवंशी वैंसवंशी बनी. நாம் பாரதவாசிகள் சூரிய வம்சத்திலிருந்தோம், அதன் பிறகு சந்திரவம்சம் வைஷ்ய வம்சம் என்று தாழ்ந்த நிலை நோக்கி வந்துடும். हम भारतवासी देवी देवता थे, பாரதவாசிகள் தான் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். हम ही गिरे हैं, நாம தான் விழுந்து விட்டோம். பாப் ஸ்வர்க ஸ்தாபன் கர்த்தே மாலிக் தே ஜரூர் ஹோகா, பாபா சொர்க்க ஸ்தாபனை செய்கிறாரு, நாம் மாலிக்கா இருந்தோம், மீண்டும் ஆகுவோம். ஃபிர் நரகவாசி ஹுயி சத்தோ பிரதான் சே அப் தமோ, பின்னர் நரகவாசியாக ஆகி சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதான் ஆயிட்டோம். பக்தி மார்மே அம்ஹி ஆயே ஹே, பக்தி மார்க்கத்திலும் நாம் தான் வந்தோம். ஆல்ரவுண்ட் சக்கர் லஹாயா, ஆல்ரவுண்ட் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். அம் பாரத்வாசி சூரியவன்சி தே, ஃபிர் சந்திர வைஷ்யவன்சி பன் கிரேஹே, பாரதவாசிகள் சூரிய வம்சத்தில் இருந்தீங்க, அப்புறம் சந்திர வம்சம் வைஷ்ய வம்சத்தில் வந்து தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஹம் பாரத்வாசி தேவி தேவதா தே, பாரதவாசிகள் தான் தேவி தேவதைகளாக வாழ்ந்தார்கள். हम की गिरे है, नाम था कीड़ा उर्द. तुमको अभी सारा मालूम पड़ता है. वाम मार्ग में जाती तो वाम मार्ग में जाती तो कितना चीची बन जाता. அந்த தேவதைகள் துவாபரியுக துவக்கத்தில் வாம மார்க்கம், விகார மார்க்கத்தில் போகும்போது அவர்களே சீச்சியாக ஆயிடுறாங்க. மந்திர் பி சீச்சி சித்திர பனாயா, கோவிலோட பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பிரகாரத்தில் செதுக்கி இருக்கக்கூடிய சித்திரங்கள்லாம் ரொம்ப அசுத்தமான அசிங்கமான சித்திரங்களாக சிலை அமைக்கப்பட்டோம். आगे गाड़ियाँ भी ऐसे चित्र वाला बनाता थे. अब तुम समझते कितना गुल थे, फिर कितना पुनर्जन्म लेते कितना चीची बनते हो. ஆக நாம் எவ்வளோ அழகான மலர்களாக இருந்தோம், புனர்ஜன்மை எடுத்து எவ்வளோ சீச்சியாக ஆயிட்டோம். ஏ சத்தியக்கு மாலிக் தே து தெய்வீகன் வாலா மனுஷ்ய தே, இவர்கள் சத்தியத்தினுடைய எஜமானர்களாக இருக்கும்போது தெய்வீக குணங்கள் இருந்த மனிதர்களாக மாறிறா. அபி அசுர குண் வாலே பனே கோய் ஃபரக் நஹி, இப்பொழுது அசுர குணம் உள்ளவர்களாக ஆயிட்டோம். இப்போது மனிதர்கள் தான், அப்போது மனிதர்கள் தான், இது வித்தியாசம் இல்லை, பட் குணங்களில் வித்தியாசம் ஆயிடுச்சு. பூஞ்ச் வாலே வா சூண்ட் வாலே மனுஷ ஹோத்தே நை, வால் உள்ளவர்கள் அல்லது தும்பிக்கை உள்ளவர்கள் இந்த மாதிரியெல்லாம் யாரும் மனிதர்கள் கிடையாது. தேவதாओं की सिर्फ एक निशानियाँ है, தேவதைகளுக்கு அடையாளங்களாக இதை காட்டிட்டான். பாக்கி तो स्वर्ग பிரியலோப் ஹோகையா, மற்றபடி சொர்க்கம் என்பது மறைஞ்சு போயிடுச்சு. சிர்ஃப் एक சித்திர நிஷானி ஹே, இந்த சித்திரங்கள் மட்டும் அடையாளங்களாக இருக்க. சந்திரவம்சி கோபி நிஷானி ஹே, சந்திர வம்சத்து கூட அந்த இலக்கு என்பது இருக்கின்றது.
अभी तुम माया पर जीत पाने के लिए युद्ध करते हो. இப்பொழுது நீங்கள் மாயின் மீது வெற்றி அடைவதற்குண்டான யுத்தத்தை செய்கிறீர்கள். युद्ध करते करते फेल हो जाते उनका निशानी तीर कामन. யுத்தம் செய்துட்டே இருக்கும்போது உடலை விட்டு இறந்துடுறாங்கன்னா அவருடைய நினைவு சின்னத்தில் வில்லும் அம்பும் காட்டப்பட்டிருக்கின்றது. भारतवासी को अपने घराने को बोलने के कारण हिंदू कर देते हैं. பாரத மக்களே தன்னுடைய குலத்தை மறந்த காரணத்தினால தன்னை ஹிந்துன்னு சொல்லிக்கிறோம். நை தோ வாஸ்தமே துமாராகே ஏ கரானா. இல்லைன்னா உண்மையாக நாம் எல்லாரும் ஒரு வீட்டை சார்ந்தவர்கள். பாரத் மே சப் தேவதா கரணைக்கு. பாரதவாசிகள் எல்லாமே தேவதா வம்சத்தினை சேர்ந்தவர்கள். ஜோ பேகத் கி பாப் ஸ்தாபன் கர். அதுதான் எல்லையப்பாற்பட்ட தந்தை ஸ்தாபனை செய்கிறார். சாஸ்திரபி பாரத் கா ஏகி ஹே. சாஸ்திரம் கூட பாரதத்தில் ஒன்றே ஒன்றுதான். டேட்டி டைனாஸ்டி ஸ்தாபனா ஹோத்தி ஹே. இப்போ தெய்வீக தர்மம் என்பது ஸ்தாபனை ஆகிக்கும். உண்மை பின்ன பின்ன பிரான்ச்சஸ் ஹோ ஜாத்தி ஹே. அதில் பல்வேறு விதமான கிளைகள் என்பது ஆரம்பமாகின்றது. பாப் ஸ்தாபனா கர்த்தே தேவி தேவதா தர்மம் முக்கிய சார் தரம். பாபா தேவி தேவதா தர்மம் மேலும் முக்கியமான தர்மம்னு 4 மதங்கள். முக்கிய சார் தர்மம் ஃபவுண்டேஷன் தேவி. முக்கியமாக 4 தர்மங்கள். ஃபவுண்டேஷன் தேவி தேவதா தர்மம். रहने वाला सब मुक्तिधाम की है. அனைவரும் முக்திதாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். ஏகை அசுல் தேவதா தர்மம். இதுதான் உண்மையில் தேவதா தர்மத்தை. फिर उनसे और धर्म निकल ड्रामा प्लान अनुसार. அதன் பிறகு அவர்கிட்டிருந்து பிரியிறாங்க. நாடகத்தின் அனுசாரமாக பல இடங்களில் சேவை செய்கிறாங்க. பாரத் கா அசுல் தர்மம் டெய்டி ஜோ ஸ்தாபனா கர்னே வாலா பாப். பாரதத்தின் உண்மையான தர்மம் தேவதா தர்மம். அதைத்தான் பாபா ஸ்தாபனை செய்கின்றார். ஃபிர் நய நய பத்தே நிகழ்த்தா. அதுக்கப்புறம் புதிய புதிய இலைகள் உருவாகுது. ஏ சாரா ஈஸ்வரிய ஜாட் ஹே. இவையாவும் ஈஸ்வரிய மரமாக இருக்கின்றது. பாப் கத்தி மிஸ் ஜாட் கே பீஜ் ரூப். பாபா சொல்கிறார், நான் இந்த விருட்சத்தின் விதை ரூபமாக இருக்கின்றேன். இப்பேகத் கி வைராகிய. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். உன்காகை ஹத். அவங்களுடையது எல்லைக்கு உட்பட்டது. சிர்ஃப் கர்பார் சே வைராக் ஆச்சது. வீடு வாசல் மேலே ஒரு வைராகியம் ஏற்பட்டுவிடும். ஃபிர் ஹம் நயி துனியா மே ஜாயேங்கே வயா சாந்திதாம். நாம் பின்னர் புதிய உலகத்திற்கு செல்வோம் சாந்திதாம் வழியாக. பாக்கத்தே புராணி துனியா பஸ்போனி. பாபா கூறுகின்றார், பழைய உலகம் பஸ்மமாக போகின்றது. ஏ புராணி துனியா சே அப்தில் நகி லஹன. இப்பொழுது நாம் இந்த பழைய உலகத்தின் மீது மனதை பறிகொடுக்க கூடாது. ரஹனா தோ யஹா ஹி ஹே. இங்குதான் வசிக்க வேண்டும். ஜப் தக் லாயக் பன் ஜாயே. நாம் தகுதியானவர்களாக ஆகும் வரை வசிக்கணும். பட் அதன் மேலே மனசு பறிக்கூடாது. வைராகியத்தோடு இருக்கணும். இசாப் கிதாப் சப் சுக்து கர்ணா. அனைவரும் அவரவர் கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். தும் ஆதா கலப் கே லியே சுக்கு ஜமா கர்த்தே ஹோ. நீங்கள் பாதி கல்பத்திற்காக சுகத்தை சேமிக்கின்றீர்கள். உன்கா நாம் ஹே சாந்திதாம் சுகதாம். அதனுடைய பெயரே சாந்திதாமம் சுகதாமம். பல சுக் ஹோத்தா ஹே ஃபிர் துக். முதல்ல சுகம்தான் இருக்கின்றது, பிறகுதான் துக்கம். பாப் ने समझाया जो भी नई नई आत्मा ऊपर से आती है. பாபா புரிய வைக்கின்றார், யார் யார் புதிய ஆத்மாக்கள் மேலே இருந்து வருகின்றனவோ, जैसे கிரைஸ்ட் की ஆத்மா आई उनकी पहले दुख नहीं होता. எப்படி கிரைஸ்டனுடைய ஆத்மா வந்தது, அது வரும்போது முதல் அதுக்கு எந்த துக்கமும் கிடையாது. கேல் கைஹி பலே சுக் பீச்சு. இந்த விளையாட்டே அம்மாதிரியாக இருக்கின்றது. முதல்ல சுகம், பிறகு துக்கம். நயனே ஜோ ஆத்தா ஹே வக் சத்தோ பிரதான். பரந்தாமத்திலேருந்து இன்றைக்கி ஒரு ஆத்மா கீழே இறங்கி வருதுன்னா
அது प्योर सोला वரும், सतो प्रधान तन्मयोड़ वரும். जैसे तुम्हारा सुख का अंदाज जास्ती है वैसे सबको दुख का अंदाज जास्ती है. எப்படி உங்களுடைய சுகம் என்பது அளவிட முடியாத அளவு சுகம் இருக்கோ அதே போல் இன்றைக்கி ஆத்மாக்களுக்கு என்ன இருக்குது? அளவில்லாத வரை துக்கம் இருக்கு. ஜப் புத்தி சே காம் லியா ஜத், புத்திக்கு இதெல்லாம் நம்ம சிந்தனை கொடுக்கணும். பாப் ஆத்மா को बैठ समझा रहा है, பாபா அமர்ந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். वह फिर और आत्माओं को समझाते, அவங்க மற்ற ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறான். பாப் कहते मैंने एक शरीर धारण किया, பாபா சொல்றாரு நான் இந்த शरीरத்தை தாரணை செய்திருக்கிறேன். बहुत जन्मों के अंत में अर्थात तमो प्रदान पड़ता, பல பிறவிகள் எடுத்து இறுதி நிலை என்னும்போது தமோ பிரதான நிலை அடைகின்றது. ஃபர்ஸ்ட் கே பீச்சே ஃபிர் கौन है, முதல் நம்பருக்கு பின்னாடி அடுத்தது யாரு? மம்மா. மம்மா உன்கா பார்ட் ஹோனி செய்ய, அவருடைய பார்ட்டுங்கிறது இருக்கணும். உன்சே போத்தோங்கோ சிக்ஷா தியா, அவர் அநேக பேருக்கு இந்த ஒரு ஆன்மீக படத்தை புரிய வைக்கணும். பாபாயிட்டிருந்து நம்ம கேட்டதை நாம் புரிஞ்சிட்டு நாம் மற்ற ஆத்மாக்களுக்கு புரிய வை. பாப் कहते मैंने एक शरीर धारण किया, பாபா சொல்ல நான் இந்த शरीरத்தை தாரணை செய்திருக்கிறேன். बहुत जन्मों का अंत में अर्थात तमो प्रधान शरीर में प्रवेश कर, அநேக ஜென்மங்கள் எடுத்து தமோ பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த கடைசி காலகட்டத்தில் நான் ஒரு शरीरத்தில் பிரவேசமாகிறேன். फिर उनको ही फर्स्ट नंबर में जाना, அவரே பிறகு முதல் எண்ணில் செல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸோ லாஸ்ட், லாஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட். முதல் இருந்தவரே இறுதி அடைஞ்சிட்டாரு, இப்போ இறுதியில் உள்ளவர்களே மீண்டும் முதல் எண்ணில் செல்ல வேண்டும். एक भी समझाया नंबर बार है जो बहुतों को शिक्षा दे, இது கூட புரிய வைக்கின்றார். நம்பர் வாராக இருக்காங்க, அநேகருக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்காங்க. தும் பச்சோ மே நம்பர் வார் ஹே பௌத்தோं को शिक्षा दे, நீங்கள் குழந்தைங்களுக்குள்ள கூட வரிசை பிரகாரமாக இருக்கீங்க, அநேகருக்கு இந்த கல்வி கற்பிக்கிறீங்க. படாते फिर वह पढ़ने वाला ऐसा कोशिश करते जो तुमसे भी ऊंच चले जा, அப்படி படித்தவர்கள் கூட நன்றாக முயற்சி செய்து உங்களை விட உயர்ந்தவங்களாக மாறிடுறான். बहुत सेंटर्स पर ऐसा है जो पढ़ाने वाला टीचर से भी ऊंच, நிறைய சென்டர்ஸில் அப்படி இருக்காங்க, படிப்பு சொல்லி தரக்கூடியவர்களை விட உயர்ந்தவங்களாக ஆயிடுறான். एक एक को देखो जाता है सबकी चलन से மாலும் तो पड़ता, பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாரு, மேலும் நடத்தையின் மூலமாக பாபா புரிஞ்சுக்கிறார் இவர் எப்படி இருக்காங்கன்னு. கை கை तो மாயா இசை நாக் சே பக்கட் லேத்தி, ஒரு சிலரை மாயை ஒரேடியாக மூக்கை பிடிச்சி அமைத்திடுறதாம். விகார் மே கிர்பட, மூக்கை முத்து பிடிச்சடிச்சா உயிர் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பாபா என்ன செய்துங்கிறாரு, விகாரத்தில் போய் மூழ்க வச்சிடுறது. ஆகே சல்கர் பௌத்தோங்கோ சுந்தே ரஹிங்கி, போக போக நிறைய பேர் இந்த மாதிரி ஆகக்கூடிய செய்தி கேட்பீங்க, வண்டர்காய், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. एक तो हमको ज्ञान देते थे फिर ये कैसे चली गई, இவர்கள் எனக்கு ஞானம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இவங்களே எப்படி போயிட்டாங்க. हमको कहती थी पवित्र बनो फिर खुद ही चीची बन गई, நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பவித்திரமாகுங்கன்னு, இப்போ இவங்களே போய் சீச்சி ஆயிட்டாங்க. சம்ஜெங்கே तो ज़रूर है ना, அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும். बहुत चीची बन जाते, நிறைய பேர் சீச்சி ஆயிடுறாங்க. பாபா ने कहा बड़े थे बड़े अच्छा महारथी को भी माया जोर से फतखाते, பாபா சொல்லாரு பெரிய பெரிய மகாரதி குழந்தைகளை கூட மாய என்ன பண்ணுமாமா, ரொம்ப சஞ்சலங்களை உருவாக்கும். ரமணிக் நாம் भी रखा परंतु ओहो माया आश्रमती सुनंती कथंती बाहंती, பாபா அப்போது அந்த குழந்தைகளுக்கு பல பேருக்கு ரமணீகமான பேரெல்லாம் கூட வச்சார். ஆனால் பாபா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மாயா குழந்தைகள் என்ன பண்ணிடுது, ஆச்சரியமாக கேட்குறாங்க,
மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க, கதை ரூபத்தில் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா அவங்களே காணாமல் போயிட்டாங்க. பச்சுக்கு போத் கபர்தார், குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கும். யுத்தக்கு மைதான் ஹே, இது யுத்த மைதானம் அல்லவா? மாயா கே சாத் துமாரா கித்னா படா யுத்த, நீங்கள் மாயின் கூட எவ்வளோ பெரிய யுத்தத்தை செய்கிறீர்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट, यहाँ ही सब हिसाब किताब चुक्त कर आधा कल्प के लिए सुख जमा करना है. இங்கேயே அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிவடைய செய்துவிட்டு பாதி கல்பத்திற்கு சுகத்தினை சேமிக்க வேண்டும். இஸ் புராணி துனியா சே அப்தில் நஹி லஹான, இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுடைய மனம் பறிகொடுக்க கூடாது. इन आँखों से जो कुछ दिखाई देता है उसको भूल जाना. இந்த கண்களால் எவையெல்லாம் தென்படுகின்றதோ அவைகளை மறக்க வேண்டும். பாதி கல்பத்துக்குண்டுன்னா சுகம் வேணும்னா கணக்கு வழக்க முடிக்கணும். பழைய உலகத்தில் மனசு பறிக்கக்கூடாது, பறி கொடுக்கக்கூடாது. இந்த கண்ணால் எதெல்லாம் பார்க்குறோமோ அதை மறக்கணும். ஏன்னா கண்ணால் பார்க்குறதா எளிதாக நினைவில் வரும். ஆனால் பாபா அதை மறந்துடுங்க. மாயா படி ஜபர்தஸ்த் ஹே, மாயை மிகவும் கெட்டிக்காரத்தனமானது. உசே கபர்தார் ரஹ்னா, அதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படாய் மே கேலப் கர் ஆகே ஜானா ஹே, படிப்பில் முழு கவனம் கொடுத்து முன்னேற்றத்தில் செல்ல வேண்டும். ஏக் பாப் சே சுன்னா और उनसे ही सुना व दूसरों को सुनाना, ஒரு பாபாவிடம்தான் கேட்க வேண்டும், மற்றவர்களிடம் ஒரு பாபாவிடம்தான் நாம் கேட்க வேண்டும். நாம் எதை கேட்டோமோ மற்றவர்களுக்கு அதனை சொல்ல வேண்டும். வரதானம். बेहद की दृष्टि वृत्ति स्थिति द्वारा सर्व का प्रिय बनने वाला डबल लाइट फरिश्ता भव. எல்லைக்கு அப்பாற்பட்ட பார்வை, உள் உணர்வு, மனநிலையின் மூலம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகக்கூடியவர்கள் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆகுக. ஃபரிஸ்தா சபீ को बहुत प्यारा लगता है. ஃபரிஸ்தா அனைவருக்கும் மிகவும் பிரியமானதாக இருக்கின்றது. ஏக் தோக்கா நஹி, ஒருவர் இருவருக்கானவர் என்று அல்ல. बेहद की दृष्टि वृत्ति बेहद की स्थिति वाला फरिश्ता सर्व आत्माओं को प्रिय परमात्मा संदेश वाहक. எல்லையற்ற பார்வை, உள் உணர்வு, எல்லையற்ற மனநிலையில் இருப்பவர்கள்தான் ஃபரிஸ்தா. அவர்கள் பரமாத்மாவினுடைய ஞான செய்தியை தரக்கூடிய வாகனமாக இருப்பார்கள். ஃபரிஸ்தா அர்த்தாத் டபுள் லைட். ஃபரிஸ்தா என்றாலே இரட்டை இலகுவானவர்கள். சர்வ கா ரிஸ்தா ஏக் பாப் சே ஜுட்னே வாலா, அனைத்து உறவுகளையும் ஒரு தந்தையுடன் இணைப்பவர்கள். சர்வ கா பிரதி கல்யாண்காரி, அனைவர் மீதும் நன்மை செய்யக்கூடியவராக திகழ்வார்கள். சர்வகா ரிஸ்தா ஏக் பாப் சே சுண்ணே, அனைத்து உறவுகளையும் ஒரு பாபாவிடம் வைப்பவர்கள். தேக और देह संबंध से न्यारा, தேகம் மற்றும் தேக சம்பந்தத்திலிருந்து
विलगी இருப்பார்கள். स्वयं को सर्व को अपनी चलन और चेहरे द्वारा बाप समान சுயம் தனக்கும் மற்றவர்களுக்கும் தனது நடத்தையின் மூலமாக தோற்றத்தின் மூலமாக பாப் சமானாக ஆக்கக்கூடியவர்கள். சர்வகபதி கல்யாணகாரி, அனைவர் மீதும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். ஐஸ்தா ஃபரிஸ்தா சப்கோ பியார், அப்படிப்பட்ட ஃபரிஸ்தாக்கள் அனைவருக்கும் பிரியமானவர்கள். ஸ்லோகன்: जब आपकी सूरत से बाप की सीरत दिखाई देंगे तब समीपता होगा. எப்பொழுது உங்களுடைய தோற்றம் தந்தையின் தோற்றம் போல் ஆகின்றதோ அப்பொழுது நீங்கள் சமீபமானவர்களாக ஆகின்றீர்கள். अव्यक्त इशारा: जैसे शुरू में बाप दादा का साक्षात्कार घर बैठे हुआ. எப்படி ஆரம்பத்தில் பாப் தாதாவுடைய சாட்சாத்காரம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போதே ஏற்பட்டது. वैसे अब दूर बैठे ही आपकी पावरफुल वृत्ति ऐसे कार्य करेंगी. இப்போ நீங்கள் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய சக்திசாலியான உள் உணர்வின் மூலமாக அப்படிப்பட்ட காரியம் நடைபெறும். जैसे कोई हाथ से पकड़कर लाया जाता. எப்படி யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஈஸியாக இருக்கும், அவங்க போகிற மாதிரியே இருக்காது. अभी अपनी वृत्ति से शुद्ध वायुमंडल फैलते रहो. இப்பொழுது உங்களுடைய உள் உணர்வின் மூலமாக தூய வாயுமண்டலத்தை பரப்பிக்கொண்டே இருங்கள். ஹர் செகண்ட் अपने पर अटेंशन रख. ஒவ்வொரு செகண்டும் தான் தன் மீது கவனம் வைத்து நிர்வர்த்த சங்கல்ப் நிர்விக்ன, எந்த விதமான வீண் எண்ணங்கள் அற்றவர்களாக தடைகள் அற்றவர்களாக ஆக்கர்ஷன் மூர்த்தி பனோ, ஆக்கர்ஷணம் செய்யும் மூர்த்தியாக ஆகுங்கள். कैसे भी नास्तिक तमोगुनी बदला हुआ देखने में आएगा. எப்படிப்பட்டவர்களாக நாஸ்திக்காக தமோகுணம் கொண்டவர்களாக தென்பட்டாலும் लेकिन एक सर्विस सफलता हो तब जाएंगे, तब वृत्ति और बातों में क्लियर होगा. ஆனால் இந்த சேவை எப்பொழுது வெற்றி பெறும் என்றால் உங்களுடைய உள் உணர்வில் மற்ற அனைத்து விதமான விஷயங்களும் நீக்கிவிட்டு தெளிவாக இருக்க வேண்டும். அவங்க தமோகுணம் போல தெரியலாம், அதனால் அவங்கள பற்றி வேஸ்ட் சங்கல்பம் வரக்கூடாது. வேஸ்ட் சங்கல்பம் அது தடையாக ஆகிடும். வேஸ்ட் சங்கல்பமே யார் மேலே செய்யலைன்னா நம்ம ஆக்கர்ஷன் மூர்த்தியாகும், சேவையில் வெற்றி கிடைக்கும். அந்தளவுக்கு நம்முடைய ஆழ் மனதில் உள் உணர்வில் சக்திசாலியான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் நிறைத்திருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. नैनों में जिनके रूहानी नूर, वाणी में झरता माधुर्य मधुर, कर्मों में थी कुशलता सुंदर, ललाट में शक्तियाँ भरपूर. नैनों में जिनके रूहानी नूर, वाणी में झरता माधुर्य मधुर, कर्मों में थी कुशलता सुंदर, ललाट में शक्तियाँ भरपूर. ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा, ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा.
दिया जग को वरदान। ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा, ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा। भगीरथ बन वो आए, आदि देव जो कहलाए। जीवन मुक्ति का पथ हमें कर्मों से दिखलाए। स्नेह भरी नजरों से जीवन को है सवारा, प्यार और दे दुला, हर गमों से है उबारा। ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा, ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा। नैनों में जिनके रूहानी नूर, वाणी में झरता माधुर्य मधुर, कर्मों में थी कुशलता सुंदर, ललाट में शक्तियाँ भरपूर। ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा, ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा, ऐसे थे ब्रह्मा बाबा विश्वकर्मा। தன் உணர்வை அடையணும்னா உடல் உணர்வுல இருந்து வெளியே வந்துடணும். To attain self-awareness, forget about your body.